அழாது. எவ்வளவு கலகலப்பா இருந்த மனுஷன் இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டார். எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டும் எந்த வித்தியாசம் இல்லாம நல்லா பழகிட்டு இருந்த ஒரு நல்ல ஆத்மா இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாம். நமக்கு கொடுத்து வைக்கல. நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இறந்தாராம் விஸ்வநாத் தாஸ். அதை போல ஒரு புனிதமான சாவு நம்ம சாஸ்திரிக்கு. வேலை பார்த்துட்டே இருக்கிறச்சே டக்குன்னு பிராணம் போயிட்டு இருக்கும். படுக்கையிலெல்லாம் படுத்துட்டு கிடக்கப்படாதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் தமாஷ்தான், எப்பவும் சிரிப்புதான். அவரால் எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரையும் அழ வைக்க முடியும்னு நிரூபிச்சு போயிட்டேன். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு தரம் கார்த்திகோட கல்யாண பேச்சு நடந்தப்போ என்னமோ சலசலன்னு பேசிட்டே இருந்தேன். அதுக்கு நான் செத்த சும்மா இருக்கோளே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? செத்த சும்மா இருக்கேடா. செத்தாதான் சும்மா இருப்பேன். மாமி தைரியமா இருங்க. இனி ஆக வேண்டியது பாப்போம். குமார், மாமியை நீதான்ப்பா நல்ல விதமா பாத்துக்கணும். அதை பத்தி தான் ராத்திரி பூரா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? இனிமே நீ எங்க இருக்கியோ அங்கதான் உன் அம்மாவும் இருக்கணும். என்ன அவன் கால கட்டிட்டு போயிட்டேனே, அவனுக்கு நான் பாரமா போயிட்டேனே. பாரம் இல்லைம்மா, உங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. குமார், நீ இங்க திரும்பி வந்து அம்மா கூடயே இருக்க முடியாதாப்பா? டெல்லியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இப்போதாம்மா சூடு பிடிக்குது. பார்ட்னர்ஸ் வேற இருக்காங்க. அதை விட்டுட்டு இங்கே வருது ரொம்ப கஷ்டமா. அப்போ மாமி நீங்க பேசாம உங்க மகனோட டெல்லிக்கு போயிடுங்க. ஆமா மாமி, வயசான காலத்துல நீங்க அவனோட டெல்லியில இருக்கிறதா நல்லது. குமார் எப்படி சொல்றானோ அப்படியே கேக்குறேன். அப்புறம் என்னப்பா, பேசாம உன் அம்மாவை உன் கூட டெல்லி கூட்டிட்டு போ. டெல்லி இங்கே மாதிரி இல்லை. 10 மடங்கு வெயில், 10 மடங்கு குளிர். டெல்லி கிளைமேட் அம்மாவுக்கு ஒத்துக்காது. டெல்லியில் நாங்கள் 20வது மாடியில் இருக்கோம். லிஃப்ட் பாதி நாள் வேலை செய்யாது. அம்மாவுக்கு போக வர கஷ்டம். அங்கே திங்கிற ரொட்டியை அம்மாவால் எப்படி சாப்பிட முடியும்? இப்போ என்ன பசி சொல்ற? அம்மாவை ஒரு நல்ல முதியோர் இல்லமா பார்த்து சேர்த்து விட்டுடலாம். எனக்கு என்னமோ நீ இப்படி அம்மாவை ஹோம்ல சேர்க்கிறேன்னு சொல்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. குமார் சொல்றது எனக்கு நியாயமா தான் படுறது. இதுல ஒண்ணும் தப்பா எனக்கு தெரியல. வாசப்படி ஏறி இறங்கினாலே மூச்சு வாங்குறது. அங்க லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுதுன்னா என்னால் நகர கூட முடியாது. பாஷை தெரியாத ஊர்ல சுக்கா ரொட்டியை சாப்பிட்டு எதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும்? நான் முதியோர் இல்லத்துக்கு போறேன். அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. அவங்கள ஒரு நல்ல முதியோர் இல்லமா பார்த்து சேர்த்து விட்டுருங்க. இந்தாங்க பணம். மாசம் எவ்வளோ செலவானாலும் எழுதுங்க, பணத்தை அனுப்பிச்சிடுறேன். நாங்க பாத்துக்கிறோம். உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கம்மா. வேலைக்கு சாப்பிடு. நான் லெட்டர் போடுறேன், நீயும் பதில் போடுமா. நான் உனக்கு ஒரு ஸ்வெட்டர் கொடுத்தேன் இல்லையா, அதை பத்திரமா வச்சுக்கோ. குளிர்ச்சின்னா மறக்காம அதை போட்டுக்கோப்பா. சரிம்மா.
வரேன். ஏன்னா குமார் கிளம்புற ஸ்டேஷன் கொண்டு போய் விடலையா? மறந்து விட்டேன்டா. போயிட்டோம். என்ன பத்தி கவலைப்படாத. போயிட்டோம். பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வாப்பா. நல்லா பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வந்தேன். அது போல எனக்கு போயிட்டோம். போதாச்சா பத்திரமா போயிட்டோம். நான் வாசல் வரைக்கும் போய் அவனை அனுப்பிட்டு. நில்லுங்க மாமி, நீங்க வெளியே போக கூடாது. சம்பத்து, என் மாமா சம்பத்து வந்துட்டான். கான்பூர்ல இருந்து வந்துட்டான். எனக்கு தெரியும் ராஜா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த அம்மாவை தேடி வருவேன்னு. இல்லைங்க, நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் கான்பூருக்கு. என் பிள்ளை என்னை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டான். பாயா போலாம். அம்மா வரேம்மா, வரேன். நான் சம்பத் இல்லம்மா, கோபால். நீ என் மாமா சம்பத்து இல்லையா? என் மாமா சம்பத்து இல்லையா? அழாதீங்கம்மா, வந்துடுவார் உங்கள் மகன் வந்துடுவார். தினம் இப்படி தாங்க, யார் வந்தாலும் அவங்க மகன் நினச்சிக்கிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. நானும் அவங்க மக மாதிரி தான். நீங்க போங்க. இவங்க தான் என் மனைவி அலமு. வணக்கம்மா. இவங்க இங்க சேர போற புனி மாமி. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. புருஷன் உயிரோடு இருக்கும்போது ஆடம்பரம் இல்லைனாலும் அடிப்படை வசதிகளோடு வாழ்ந்தவங்க. இங்கே எல்லாம் சௌகரியமாக இருக்கும்ல. எங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். இங்கே இருக்கவங்கெல்லாம் சொந்த பந்தமாக பழகுவாங்க. உடம்பு சரியில்லைனா டாக்டர் வருவார், ஆம்புலன்ஸ் இருக்குது. கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்க கொடுத்த ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணிட்டேன். மாமியும் கையெழுத்து போட்டாங்க. ரொம்ப சரி, எல்லாம் சரியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரோஜா, சரோஜா, என்னம்மா? இந்த அம்மாவை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பி பிளாக்ல 4வது பெட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருமா? சரிம்மா, வாங்க. தைரியமாக இருங்க. ஏதாவதுன்னா உடனே பாபாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க. நாங்கள் 2 பேரும் வந்துடுவோம். தைரியமாக இருக்கு. கவலைப்படாதீங்க, அடிக்கடி நாங்க வந்து பார்த்துருக்கோம். தைரியமாக இருக்கு. வாங்க, தைரியமாக போயிட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன பாபா? பாபா, பாபா என்னாச்சு பாபா? ஒன்றும் இல்லைம்மா. மாமியை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வந்ததுலேருந்து மனசு சரியில்லை. ஏதோ மயக்கமாக வந்துச்சு. தண்ணி குடித்தேன், சரியா போச்சு. மாமியை நினச்சா தான்
பரிதாபமா இருக்கு. புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் பாவா ஒரு மனைவிக்கு மரியாதை. அந்த சாஸ்திரி மாமிக்கு ஒரு ஏற்பாடும் பண்ணாம போயிட்டார் பாரு. அவர் என்ன செய்வார் பாவா? அவர் இருந்த வரைக்கும் அவங்கள நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு. அது எல்லா புருஷனாலையும் முடியும். அது ஒன்றும் பெருசில்லை. தனக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கிறவன் தான் புத்திசாலி. நான் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க புத்திசாலி தானே பாவா? ஆமா, என்ன சொல்றீங்க? நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எனக்கு எவ்வளவு பணம் இருக்குங்கிறது தெரியுமா? ஃபிக்ஸட் டிபாசிட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறது தெரியுமா? பிஸ்கட் டெபாசிட் அப்படின்னா என்ன பாவா? பிஸ்கட் டிபாசிட் இல்ல, ஃபிக்ஸட் டிபாசிட், நிலையான சேமிப்பு நிதி. அதுல எவ்வளவு பணம் இருக்குங்கிறது தெரியுமா? தெரியாதே. நமக்கு யார் யார் பணம் கொடுக்கணும், நாம யார் யாருக்கு பணம் கொடுக்கணுங்கிறது தெரியுமா? தெரியாதே. இந்த 2 போர்ஷன்ல இருந்து மாசம் நமக்கு எவ்வளவு வாடகை வருதுங்கிறது தெரியுமா? தெரியாது 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 தெரியாது. நாம குடும்பம் நடத்த மாசம் எவ்வளவு செலவாகுதுங்கிறது தெரியுமா? நான் ஏன் பாவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்? நமக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 மருமக இருக்காங்க, அப்புறம் பாவா இருக்கீங்க, சூரஜ் இருக்கான். சூரஜ் இருக்கான். இத பாரு, நான் சொல்றது கவனமா கேளு. எனக்கு அப்புறம் நீ கஷ்டப்படாம வாழணும்னா வெள்ளிக்கிழமை அதுமா ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன விட்டுட்டு போகவே மாட்டீங்க பாவா. நெருப்புன்னு சொன்ன பாய் சுட்டிடாதரமா. யாருக்கு எப்போ என்ன நடக்குங்கிறது யாரால சொல்ல முடியும்? ராத்திரி படுத்தவன் காலையில உயிரோடு இருந்திருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? ஒருவேளை மாமிக்கு நேர்ந்த கதி உனக்கும் நேர்ந்துட்டா? பாவா, நம்ம சமுதாயத்துல அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களோட நிலை என்ன தெரியுமா? சின்ன வயசுல தகப்பன, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை, வயசானா விதவையானா மகனை, இப்படி யாரையாவது சார்ந்திருக்கணும். இனி பெண்ணுங்க யாரையும் சார்ந்திருக்க கூடாதா? அவங்க சொந்த கால நிக்க கத்துக்கணும். அதுக்கு நாளிலிருந்து நான் உன்னை தயார் பண்ண போறேன். கண்ணாடி தொடச்சுக்கணும். இந்தாங்க பாவா, கண்ணாடி போட்டுக்கோங்க. இது வந்து பாஸ்புக். பேங்க்ல நாம போடுற பணம், எடுக்கிற பணம் எல்லா கணக்கும் இதுல இருக்கும். இது செக் புக், இது செக் லீஃப், காசோலை. யார் பணம் எடுக்கிறாங்களோ அவங்க பேர் எழுது, எவ்வளவு பணம் வேணுமோ அதையும் எழுது, இங்க கையெழுத்து போடணும். இதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா பணம் கொடுப்பாங்க. ஏன் பாவா, அவங்க நம்ம காசு தானே தராங்க, அதுக்கே இவ்வளவு கேட்டபடி? இது வரைக்கும் நீ பேங்க் போலல்ல? ஆமா. அங்க போய் எல்லாரும் பணம் எப்படி போடுறாங்களோ, எப்படி எடுக்கிறாங்களோ, என்ன முறைன்னு எல்லாத்தையும் கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோ. அலமும் எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். பாவா, நான் போறேன். ஆனா நீங்க சொல்ற காரணத்துக்காக இல்ல. நீங்க தினமும் காலையில வெயில்ல கொடை கூட இல்லாம பேங்க்குக்கு, காய்கறி வாங்குறதுக்கு, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கெல்லாம் போறீங்கல்ல, இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும்ல. காரணம் எதுவா இருந்தாலும் நீ கத்துக்கணும், அதுதான் எனக்கு வேணும். எல்லாத்தையும் இந்த பையில போட்டு கொடுக்க. சரி சரி. பணம் பத்திரம். உமா, நான் பேங்க் போயிட்டு வரேன். பாவா, போயிட்டு வரேன்.
புக்கு வச்சுன்னு பணம் கொடுக்க மாட்டாங்கம்மா. இப்போதான் முத பேங்க்குக்கு வரீங்களா? ஆமா. இதை எடுத்துட்டு போய் அந்த கவுண்டர்ல கொடுங்கம்மா. எந்த கவுண்டர்ல? அதான் அந்த கவுண்டர்ல கொடுங்க. எல்லாம் பாவா முதல்ல எனக்கு சொல்லவே இல்லை. என்னம்மா தேடுறீங்க? கவுண்டர் தேடுறேன். ஓ, பேங்க்ல சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் 2 பேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த கவுண்டர் வேணும்? ஐயோ அது இல்ல, இந்த பணம் கொடுப்பாங்களே. ஓ இதுவா? இது சேவிங்ஸ் பேங்க் கவுண்டர். அது பாருங்க, 3rd கவுண்டர்ல ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவர் எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். இந்தாங்க பணம் கொடுங்க. இங்க பணம் கொடுக்க மாட்டாங்கம்மா. ஏன் கொடுக்க மாட்டாங்க? இங்க கொடுப்பாங்கன்னு தானே பாவா சொன்னாரு. கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடணுமா? பேனா தாங்க. என்னது? டோக்கன். எதுக்கு? இதை வாங்கிட்டு அங்கே போய் உட்காருங்கம்மா. கேஷ் கவுண்டரில் அந்த டோக்கன் நம்பரை கூப்பிடுவாங்க, அங்கே போய் பணம் வாங்கிக்கோங்க. சரி சரி, நீங்கள் அதெல்லாம் தந்துருங்க. இங்கே இல்லை, இதெல்லாம் செக் பாஸ் பண்ணி அனுப்புவோம்மா. அங்கே போய் உட்காருங்க. இதெல்லாம் பாவா சொல்லவே இல்லை. இந்தாங்க. பாவா, நான் பணம் வாங்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களால் ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு இசை நிகழ்ச்சி இருக்கு காஞ்சிபுரத்தில். லீவு கேட்டால் எம்டி தரமாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் நிச்சயமாக தருவார். அதான் ரெக்கமெண்ட்னு இதில் ஒரு கையெழுத்து போட்டு அமிச்சிட்டிங்கன்னா. சாரி மிஸ்டர் அருணாச்சலம், ஏற்கனவே உங்களோட ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு. முதல்ல அதை முடிங்க. லீவ் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு லீவை எடுக்க தெரியாதா? எங்கோ எங்கோ என்னங்க இது இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? நாளைக்கு கச்சேரி வேற இருக்கே. நாளைக்கு கச்சேரி நீ போவ, நானு லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே ஒரு பெரிய மனுஷி. ஐயோ பேசாம இருங்க, அங்க காதுல விழ போறது. வேட்டுமேடி நல்லா வேட்டும். என்ன பண்ணிடுவாங்க? சீட்டு கீழ்ச்சிடுவாங்களா? கிழிக்கிட்டோம். யூனியன் இருக்குது, சண்டை போட்டு வாங்க மாட்டோம். எங்க அவங்க சொன்னா? இங்கதான் இருக்கீங்களா? ஆபீஸ் உங்க கோட்டை. நீங்க அங்க அதிகாரம் பண்ணலாம், ஆட்சி செலுத்தலாம். ஆனா இங்க உங்க ஆட்டம் செல்லுபடி ஆகாது. ஏமா, கடமையை காக்க அவதாரம் எடுத்திருக்க அம்பிகையே, எனக்கு 2 நாள் லீவ் கொடுக்காம போனதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நான் சொல்லட்டா? உங்க புருஷன் உங்க மேல காட்டாத அன்பையும் ஆதரவையும் அனுசரணையும் நான் என் பொண்டாட்டி மேல காட்டுறேன்ற பொறாமை, தனக்கு கிடைக்காத சந்தோஷம் எதிர்போஷன்காரனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்ற கெட்ட எண்ணம், தான் அனுபவிக்க முடியாத விடுமுறைய தனக்கு கீழே வேலை பார்க்கணும்னு அனுபவிக்க கூடாதுன்ற வயத்தெரிச்சல். நீ குடிச்சிட்ட எதை வேணாலும் பேசுறியா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுறா.